பிறகுதான் அவர் தினமும் சிந்தியாவோட வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவுக்கு மருத்துவம் பார்த்துட்டு இருந்ததாகவும், கடந்த செப்டம்பர் மாதம் திடீர்னு ஒரு நாள் அவங்களுடைய அப்பா இறந்துட்டதாகவும், இதனால சிந்தியா மருத்துவர்கிட்ட சண்டையிட்டதாகவும் சொல்லியிருக்கார். அது மட்டுமல்ல, சண்டையிடும் போது அது கை கலப்பா மாறி சிந்தியாவை மருத்துவர் பிடிச்சு தள்ளி விட்டுருக்கார். இதுல கீழே விழுந்த சிந்தியாவும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துடுறாங்க. வீட்டுல 2 பேருமே இறந்துட்டாங்க. தான் தள்ளி விட்டதுனாலதான் சிந்தியா இறந்துட்டாங்க அப்படிங்கறதுனால இது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டை பூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறார். கடந்த செப்டம்பர் மாதம் தான் குடி வந்திருக்காங்க. பெருசா யாரோடையும் பழக்கம் இல்ல அப்படிங்கறதுனால இந்த வீட்டுக்கு யார் வரா போறா, வராங்களா இல்லையா அப்படின்னு அந்த குடியிருப்பை சேர்ந்தவங்களும் யாரும் கவனிக்காம இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் 4 மாதங்கள் அவங்களுடைய உடல் வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கு. அழுகி போய் துர்நாற்றம் வீச அந்த உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு.